அக்கறை வரும் அக்கறையில நெஞ்ச அவன பரத் அவர்களை வெல்கம் பண்றோம். தேங்க்யூ அண்ணா என்னண்ணா கெட்டப்பு டெஸ்ட் மேட்ச்ல 4 லைன்ல நிக்கிற மாதிரி வேற லெவல்ல இருக்கே. நினச்சேன் நீ ஏதாவது ஒன்லைனர் வச்சிருப்பேன்னு. ஸோ இன்னைக்கு ஃபினாலேல இருக்கோம், அதுவும் பிரபுதேவா மாஸ்டர் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஃபஸ்ட்டு. எனக்கு ஆக்சுவலாக பாய்ஸ் பண்ணதுலேருந்து ஒரு 4 வருஷம் வரைக்கும் மாஸ்டர் பெருசாக தெரியாது எனக்கு. எங்கேயா ஃபங்க்ஷனில் பார்த்தா வணக்கம் மாஸ்டர்னு சொல்லிட்டு போகிறது தான். பட் ரீசெண்டாக எங்களுக்கு டெவலப் ஆன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அது. மாஸ்டர் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப பேச மாட்டார், நிறைய கேட்டுப்பார், நிறைய அப்சர்வ் பண்ணுவார், நிறைய பேச மாட்டார் மாஸ்டர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவர். அது என்னன்னு தெரியல, அது எங்களுக்குள்ளே அது ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்குது. நானும் மாஸ்டர் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவரே ஃப்ரீயாக இருக்கும்போது என்னப்பா எங்கப்பா அப்படின்னு அவ்வளோதான் எங்களுக்குள்ள அந்த இது இருக்கும். ஆனால் மீட் பண்ணும்போது நிறையா பேசுவோம், நிறைய விஷயங்கள் இது பண்ணுவோம். அந்த ஒரு படம் நான் மாஸ்டரோட ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆசை, நான் எல்லா கொரியோகிராஃபர்ஸோடும் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் என்னமோ தெரில, ஃப்யூச்சரில் நான் எப்படியாவது ஏதாவது ஒரு சாங்கில் வந்துட்டு மாஸ்டரோட கொரியோகிராஃபியில் ஒரு படம் பண்ணணும். அக்கறையில நிக்கிறவன கெட்டுது நம்ம சத்தம், அவன் இக்கரை வரும் அக்கறையில நெஞ்ச அவன. பரத் அவர்களை வெல்கம் பண்றோம். தேங்க்யூ அண்ணா என்னண்ணா கெட்டப்பு டெஸ்ட் மேட்ச்ல 4 லைன்ல நிக்கிற மாதிரி வேற லெவல்ல இருக்கே. நினச்சேன் நீ ஏதாவது ஒன்லைனர் வச்சிருப்பேன்னு. ஸோ இன்னைக்கு ஃபினாலேல இருக்கோம், அதுவும் பிரபுதேவா மாஸ்டர் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஃபஸ்ட்டு. எனக்கு ஆக்சுவலாக பாய்ஸ் பண்ணதுலேருந்து ஒரு 4 வருஷம் வரைக்கும் மாஸ்டர் பெருசாக தெரியாது எனக்கு. எங்கேயா ஃபங்க்ஷனில் பார்த்தா வணக்கம் மாஸ்டர்னு சொல்லிட்டு போகிறது தான். பட் ரீசெண்டாக எங்களுக்கு டெவலப் ஆன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அது. மாஸ்டர் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப பேச மாட்டார், நிறைய கேட்டுப்பார், நிறைய அப்சர்வ் பண்ணுவார், நிறைய பேச மாட்டார் மாஸ்டர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவர். அது என்னன்னு தெரியல, அது எங்களுக்குள்ளே அது ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்குது. நானும் மாஸ்டர் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவரே ஃப்ரீயாக இருக்கும்போது என்னப்பா எங்கப்பா அப்படின்னு அவ்வளோதான் எங்களுக்குள்ள அந்த இது இருக்கும். ஆனால் மீட் பண்ணும்போது நிறைய பேசுவோம், நிறைய விஷயங்கள் இது பண்ணுவோம். அந்த ஒரு படம் நான் மாஸ்டரோட ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆசை, நான் எல்லா கொரியோகிராஃபர்ஸோடும் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் என்னமோ தெரில, ஃப்யூச்சரில் நான் எப்படியாவது ஏதாவது ஒரு சாங்கில் வந்துட்டு மாஸ்டரோட கொரியோகிராஃபியில் ஒரு படம் பண்ணணும்